ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து டிசம்பர் 3rd வீக்கில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓஸ். இந்த டிசம்பர் மந்தில் தொடர்ச்சி ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு. ஐபிஓஸ்ன்றாலே பெரும்பாலும் வந்து ஷார்ட் டேர்மில் கெயின் எடுக்கிறது தான் ஐபிஓ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பெரும்பாலும் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகாமையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரீசெண்டாக வந்து இந்த விஷால் மார்ட் ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அதுமாதிரி சாய் லைஃப் சயின்ஸ் ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பார்க்குற ஐபிஓ வந்து மொபிக்விக் ஐபிஓ. இதுவுமே சேம் டேட் தான். அதாவது அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11லேருந்து டிசம்பர் 13th. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18th லிஸ்ட் ஆகுது இந்த கம்பெனி. இந்த மொபிக்விக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேடிஎம் பண்ணுறது, இந்த ஃபோன்பே, இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் பண்ணிருக்காங்க. லெண்டிங் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, தேர்ட் பார்ட்டி கிரெடிட் கார்ட்ஸ், இது மாதிரிலாம் டைப் வச்சு பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ். நிறைய இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய காம்படிஷன்ஸும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. வளர்ந்துட்டு வர செக்டார் ஒரு பக்கம். இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபேக்டர் வச்சு அப்ளை பண்ணலாம்? கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இந்த 3 ஐபிஓஸ்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதுக்கு தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 55% அளவுக்கு இருக்குது ஆஸ் ஆன் டிசம்பர் 12. அதுதான் இதோட மெயினான ஃபேக்டர். அதேமாதிரி இந்த கம்பெனியோடைய குவாலிட்டி, அதாவது வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல் 22 to 24 பார்த்தீங்கன்னா -32%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா -18% இருக்குது. அதேமாதிரி ரெவன்யூஸ் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் -29%. இதுவுமே நெகட்டிவ் க்ரோத்தாக தான் இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது வந்து இந்த கம்பெனி வந்து லாபம் ஈட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 24 ஃபினான்ஷியல் 24 தான் முதல்ல லாபம் ஈட்டுச்சு. 22லையும் கிடையாது, 23 லாபம் ஈட்டல, 24 லாபம் ஈட்டுச்சு. திரும்ப இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா Q1ல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிட்ட 6 கோடி ரூபா லாஸ் தான் காட்டுறாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட PE வேல்யூ பார்த்தீங்கன்னா 155 இருக்குது. ரொம்ப அதிகமான PE வேல்யூ, ஓவர் வேல்யூடுன்னே சொல்லலாம். ப்ரைஸ் பேர் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. கம்பெனிக்குடைய மெயினான ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் இருக்குது, நல்ல ஒரு பிராண்டுன்றது இருக்குது. அதேமாதிரி வந்து அசட் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 324 கோடியாக இருந்துச்சு ஃபினான்ஷியல் 22ல். இப்போ பார்த்தீங்கன்னா 1693 கோடியாக இருக்குது ஃபினான்ஷியல் 24ல். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. திரும்ப வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸாக இருக்காங்க. வீக்னஸ் நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், ஹைலி வந்து காம்படிட்டிவ். பேடிஎம்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதான் இந்த கம்பெனி நம்ம அப்ளை பண்ணலாம். எதை வச்சு அப்ளை பண்ணலாம்? கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்று தான். மற்றபடி இந்த கம்பெனியில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 572 கோடி ஐபிஓ சைஸு. இதனுடைய ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 265 ரூபாயிலேருந்து 279 ரூபா. சப்போஸ் இந்த ஐபிஓ கிடச்சிதுன்னா லிஸ்டிங் கெயினில் புக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணாதீங்க. லாங் டேர்மில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபினான்ஷியல்ஸு பெரிய அளவில் இல்லை. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 14,800 ருபீஸ் நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். லாஸ்ட் 3 இயர்ஸாக பாருங்கள். ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 22, 23, 24 இந்த 3 ஆண்டுகளில் 527 கோடியாக இருக்குது. பிற்பாடு 539 கோடி, அதுக்கு பிறகு வந்து 825 கோடி. ஸோ ரெவன்யூஸ் வந்து ஆவரேஜாக வந்து 28% அளவு க்ரோத் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபினான்ஷியல் 22 -128 கோடி நெகட்டிவ்ல இருக்குது. அதேமாதிரி வந்து 23 பார்த்தீங்கன்னா 84 கோடி நெகட்டிவ் லாஸு. அதேமாதிரி 24ல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க 14 கோடி. Q1 25லேயும் வந்து பெரிய அளவு ப்ராஃபிட் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக தான் இருக்குது. டெப்ட்டும் வந்து கணிசமாக வளர்ந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. 158 கோடியாக இருந்துச்சு ஃபினான்ஷியல் 22ல். 23ல் 206 crore. அப்புறம் 24ல் வந்து 223 crore. அதேமாதிரி வந்து டெப்ட்டும் அதிகரிச்சுட்டே போகுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சரியில்லை, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு சரியில்லை, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ சரியில்லை, PE சரியில்லை. ஸோ எதுவுமே சரியில்லை. பட் ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த 3 ஐபிஓலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதனுடைய ஐபிஓ தான். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ஸ் இதுக்கு தான் வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. Day 2 as on Day 2ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 0.89 மடங்கு ஆயிருக்கு. நெட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 31 மடங்கு ஆயிருக்கு. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 68 மடங்கு இருக்கு as on Day 2. இது கிட்டத்தட்ட Day 3ல பார்த்தீங்கன்னா 100 மடங்குக்கு மேலே ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. கிடைச்சா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐபிஓ வந்து இந்த இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் என்ற ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் டேட்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19, அதாவது 18 அடுத்த நாள் வருது. இதை அப்ளை பண்ணுறது டிசம்பர் 12லேருந்து டிசம்பர் 16. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக், அதாவது ஹெல்த் கேர் டெக் கம்பெனி. இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதுமாரி இதுக்கெல்லாம் வந்து ஹெல்த் கேர் யூனிட்ஸ்க்கெலாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. நிறைய விதமான சர்வீசஸ் கொடுக்குறாங்க. பேப்பர்லெஸ் ஒர்க் இதுதான் வந்து இவங்க பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய கிளைண்ட் பேஸ் இருக்குது, நல்ல ஆக்டிவாக எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்க ஐபிஓ வர சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 கோடி. எல்லாமே ஆஃப் ஃபார் சேல்.
இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து டைலூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும். இந்த ஜுன்ஜுன்வாலா குரூப், அதாவது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு தெரியும், ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ். அவங்க எல்லாமே இதில் வந்து ஒரு ப்ரொமோட்டராக இருக்காங்க, ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டராக இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 1265 ரூபாயிலேருந்து 1329 ரூபா இதனுடைய கம்பெனி பிரைஸ் பேண்டு. ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். ஒரு லாட்டுக்கு 11 ஷேர் வரைக்கும் கொடுக்குறாங்க. மினிமமாக வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணால் 14,619 அளவுக்கு தேவைப்படும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ வரதுக்கு முன்னாடி 69% இருக்குது. ஐபிஓ வந்த பிற்பாடு 60% ஒரு ஹெல்த்தி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். நம்ம இயர்லியராக டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25% தான் மொபிலிட்டிக்கு, ரொம்ப ஹை ரிஸ்க் கம்பெனி. ஸோ அதை கம்பேர் பண்ணுறது இது எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து கிளைண்ட் பேஸ் வந்து ஓவராலாக இந்தியாவில் பெரிய அளவு கிளைண்ட் பேஸ் கிடையாது. யூஎஸ், ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா, இங்கே தான் வந்து அவங்களுடைய மெயின் கிளைண்ட் பேஸு. கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூஸ், மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து யூஎஸ்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியோடைய குவாலிட்டி, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு லாஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் 22லேருந்து 24 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 38% இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 33% இருக்குது. இந்த கம்பெனியோட க்ரோத், வளர்ச்சி எப்படின்னு பார்க்கலாம். அதாவது வருமானம் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். வருமானம் வந்து 54% இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். அதேமாதிரி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 26% தான் இருக்குது. இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் பிஇ அண்ட் பிரைஸ் பெர் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஇ வந்து 61 இருக்குது, பிரைஸ் பெர் புக் வேல்யூ 16.6 இருக்குது. இதுதான் வந்து கொஞ்சம் பேட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்கணும், மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இந்த கம்பெனிக்கு இருக்குது. இந்த கம்பெனி மெயின் ரெவன்யூ யூஎஸ்லேருந்து தான். இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூஸ் 96% ஆஃப் த ரெவன்யூஸ் வந்து யூஎஸ் தான். அதேமாதிரி நிறைய கிளைண்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 778 ஹெல்த் கேர் கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ல இருக்கிற கம்பெனி இவங்க வந்து ஒரு முக்கிய கிளைண்ட்டாக இருக்காங்க. அதோட டாப் 10 கம்பெனி மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68%. அதாவது 10 கிளைண்ட்லேருந்து இவங்களுக்கு 68% ஆஃப் த ரெவன்யூ வருது. ஸோ அந்த கிளைண்ட் பேஸில் ஏதாவது ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்க, வேற ஒரு இடத்துல டைப் ஆகுறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இந்த கம்பெனிக்கு. அதுமாதிரி மெயினாக வந்து யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணிருக்காங்க. யூஎஸ் வந்து பெரும்பாலும் வந்து க்ரோயிங் ஹெல்த் கேர் யூனிட்ல வந்து வளர்ந்து வரும் ஒரு செக்டார். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ராங் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த கிளைண்ட்டோட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதேமாதிரி வந்து 98% ஆஃப் த ரெவன்யூ வந்து திரும்ப ஒரு கிளைண்ட் ரிப்பீட்டடாக அந்த கிளைண்ட் வந்து இவங்களுடைய சர்வீஸை பிடிச்சி வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுடைய கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்து. அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து பிளட்ஜிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு எந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் எந்த ஷேர்ஸுமே பிளட்ஜ் பண்ணல. கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இந்த கம்பெனியில் இருக்காங்க. பிஇ வேல்யூ, பிரைஸ் பெர் புக், பிஇ வேல்யூ தான் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுற வேண்டிய இடமே. அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸில் ஃபினான்ஷியல் 22, 23, 24 as on 30th September 2024 எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 784 crore இருக்குது. அதுக்கு பிறகு 23ல் 1060 கோடியாக இருக்குது. அதுக்கு பிறகு 1857 கோடி, கன்சிஸ்டண்டான ஒரு வளர்ச்சி. as on Q2 2025ல் பார்த்தீங்கன்னா வந்து 1294 கோடி. அதுக்கு பிற்பாடு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி பார்த்தீங்கன்னா வந்து 232 crore, அப்புறம் 23ல் வந்து 305 crore, அதுக்கு பிறகு 370 crore. இப்போ ரீசெண்டாக இந்த ஆஃப் இயர்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205 கோடி. கிட்டத்தட்ட இதை அப்படியே டபுள் பண்ணாலே கிட்ட 400 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனியோட நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா அதுவும் கன்சிஸ்டண்டான க்ரோத் தான். 647 கோடி, அதுக்கு பிறகு வந்து 828 கோடி, அதுக்கு பிறகு வந்து 1157 கோடி, அதுக்கு பிறகு 1377 கோடி. இந்த கம்பெனி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 கோடியாக இருக்குது ஃபினான்ஷியல் 22ல். 23ல் வந்து 811 crore இருக்குது. அதுக்கு 24ல் வந்து 1140 கோடியாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து Q2 2025ல் வந்து 1360 கோடியாக இருக்குது. பாரோவிங்ஸ், கடன் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்து கன்சிஸ்டண்டாக குறைச்சிட்டே வராங்க. 1059 கோடியாக இருந்துச்சு 22ல், 23 48 கோடி குறைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து 1193 கோடி, அதுக்கு பிறகு வந்து 823 கோடியாக வந்து கடன் அளவையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து எக்ஸலண்ட்டாக தாங்க இருக்குது. அதாவது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மொபிக்விக் அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே தான். கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு 34% அளவுக்கு இருக்குது இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும். ஸோ அதனால் இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், மொபிக்விக்கே நம்ம அப்ளை பண்ணலாம் லிஸ்டிங் கெயினுக்காக. இந்த கம்பெனியுடைய எக்ஸலண்ட்டாக வேல்யூஷன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இதையும் அப்ளை பண்ணலாம். இது எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அஸ் டே 1ல் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 0.79, அதாவது 0.7 மடங்கு ஆயிருக்கு. அதேமாதிரி வந்து நெட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 0.7 மடங்கு ஆயிருக்கு. அதேமாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 1.72 மடங்கு, அதாவது 1க்கு மேற்பட்ட மடங்கு ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.36 இத்தனை மடங்கு வந்து இது வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண. ஸோ கம்பேர் பண்ணி இந்த 4 ஐபிஓஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சாய் லைஃப் ஐபிஓ, அப்புறம் விஷால் ஐபிஓ, இது எப்படி சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா அஸ் அண்ட் டே 2 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சாய் வந்து 1.26, விஷால் பார்த்தீங்கன்னா வந்து 1.63 டோட்டலாக. ரீட்டைல் நம்ம போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சாய் வந்து 0.43
ஆனால் கிரே மார்க்கெட்லையும் பெரிய லெவலில் அப்ளை பண்ணால் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாய். பட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளே சொல்லியிருந்தோம் சாய் லைஃப் சயின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். விஷால் வந்து 1.23 டைம்ஸ் ஆயிருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரில். குறைஞ்சது ஒரு 3 டைம்ஸ்லேருந்து 5 டைம்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஷால் வந்து ஒரு மிகப்பெரிய ஐபிஓ, கிட்டத்தட்ட 8000 கோடி. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே சின்ன சின்ன ஐபிஓஸ் தான். அதனால தான் விண்ணப்ப மடங்கு வந்து விஷாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஒரு சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சர்வீஸும் கொடுக்குறாங்க. விஷாலையும் அப்ளை பண்ணலாம், மொபிக்விக் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக பார்த்த ஐகேஎஸ் இன்வெஸ்டர்ஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட கம்பெனி, இதையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து இன்னொரு ஐபிஓ வருது, அதை பற்றியுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் ஐபிஓக்கான இப்போ டிசம்பர் 3rd வீக்லி லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓக்கான 3 வீடியோவில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.